துருக்கி அருகே கருங்கடலில் ரஷ்ய ஆயில் டேங்கர் கப்பல்கள் மீது நீரில் செல்லக்கூடிய ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானத்தை செலுத்தி உக்ரைன் தாக்கியுள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்துள்ள போர் 4 ஆண்டுகளை எட்ட உள்ளது. இந்நிலையில் மேற்கு ஆசிய நாடான துருக்கியின் கோசேலி மாகாணத்தில் உள்ள கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவை சேர்ந்த கைரோஸ் என்ற சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தது. ரஷ்யாவின் நோவோரோசி நோக்கி காலி டேங்கர்களுடன் இந்த கப்பல் சென்று கொண்டிருந்தது. கருங்கடலில் போஸ்பரஸ் ஜலசந்தி நுழையும் இடத்துக்கு அருகில் சென்றபோது ட்ரோன் தாக்குதலில் அந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து அங்கு விரைந்த மீட்பு படையினர் கப்பலில் சிக்கி தவித்த 25 மாலுமிகளை பத்திரமாக மீட்டு காப்பாற்றினர். இந்த சம்பவம் நிகழ்ந்த ஒரு மணி நேரத்திற்குள் அவ்வழியாக சென்ற மற்றொரு ரஷ்ய எண்ணெய் டேங்கர் கப்பல் விராட் மீதும் ட்ரோன்கள் வாயிலாக தாக்குதல் நடத்தப்பட்டது. பற்றி எரிந்த அந்த கப்பலில் இருந்து 20 மாலுமிகள் மீட்கப்பட்டனர். முதலில் இந்த தாக்குதலை யார் நடத்தியது என்பது தெரியாமல் இருந்தது. இந்நிலையில் இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் பொறுப்பேற்றுள்ளது. ஏற்கனவே இந்த கப்பல்களுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அது மீறப்பட்டதால் நீரில் செல்லக்கூடிய ட்ரோன் மூலம் தாக்கி அழித்ததாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. இதற்கு முன்பும் ரஷ்ய போர் கப்பல்கள் மீது உக்ரைன் வெற்றிகரமாக கப்பல்களை மோத விட்டு தாக்குதல் நடத்தியுள்ளது.